ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பிளானோட வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நிலா வந்து எங்களை மளிகை கடைக்கு போயிட்டு வர சொன்னால் நாங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகல. மளிகை கடைக்கு போயிட்டு வர கேப்பில் ஒரு சூப்பரான ப்ராங்க் ஒன்று யோசித்தோம். ஓகேவா? அதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி செல்வா தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாப்புல. இது வரைக்கும் ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. படி ஏறி வந்தது அவளுக்கு தெரியாமல் அப்படியே நேரம் மளிகை சாமான் தூக்கிட்டு மேலே வந்துட்டோம். இது வரைக்கும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் ப்ராங்குகள் மொக்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. சூப்பராக நிலாவை வந்து பயங்கரமான ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நாளைக்கு பண்ணுறதா இருந்துச்சு. பட் இவளுக்கு இன்றைக்கி ஈவினிங் சாயந்தரத்துலேருந்து ஒரே தலைவலி. அந்த தலைவலி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு மூச்சு வாங்குது, ஏறி வந்தது பதட்டத்துலேயே வந்து நான், அதனால் எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ ஏன்னா அவள் நார்மலாகவே கொடூரமாக இருப்பாளே, எங்க ஒருக்கா சொல்லு. நார்மலாகவே கொடூரமாக இருப்பாளே, மர்க்கா சொல்லு. நார்மலாகவே கொடூரமாக இருப்பாளே, மர்க்கா சொல்லு. நார்மலாகவே கொடூரமாக இருப்பாளே. இப்போ வந்து தலைவலியில் இருக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருப்பாள். அவளோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோபமாக வரும். அதனால் அந்த கரெக்டாக அவளோட தலைவலி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும் இந்த வீடியோ. மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே நான் வந்து ஜன்னலுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் இந்த கேமராவை. இவன் வேற வைக்கும் போது பார்த்துட்டு வந்து ஹாய் வேற சொல்லிட்டு இருக்கான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. செல்லு வைக்கும் போது அவன் வர்றப்ப சொல்லாம இருந்துக்கணும்னு ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டே வேற இருக்கணும். அது வேற பயமா இருக்கு. முந்திர போறான்னு நினைக்கிறேன். அவன் மாடிக்கு போயிருக்கா துணி காய வைக்க, துவைச்சிருந்தா துணி காய வைக்க போயிருக்கா. அந்த கேப்ல வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரே ஒரு கேமரா தான் வச்சிருக்கோம், வேற கேமரா எங்கேயும் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஓகே, பார்க்கலாம். செல்வா, நீ ரெடியாக இருந்துக்கோ. இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலு. ஓகேவா? பார்த்துக்கலாம். கட் பண்ணிடலாம் செல்வா. வர்றதுக்கு முன்னாடி நான் போட்டு உட்காந்துடுறேன். இந்த கண்ணுல ஏதோ கட்டி விழுந்துச்சுடா. என்னாச்சு? அது ஹீட்டுக்கு வந்துருக்குமா இருக்கும். குட்டியோட இருக்கு. அதான் ஹீட்டுக்கு வரும். பரு ஹீட்டுக்கு வந்துருக்கு. எப்பா இது காலி பேஸ்ட் டப்பா வேற இவன் போட்டு வாயில வச்சுட்டு இருக்கான். இதுவா குடு. அது வைப்பாங்க யாராவது. அதை வாஷ் பண்ணிட்டேன். ஐயோ மிதிக்கிட்டான் பாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கேன். தெரியல. ஜாலியா ஒருத்தர் டவுசர் போட்டுருக்காண்டா. போன் இந்த தம்பி வச்சிருக்கேன். எப்படி போன் ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? தெரியலையே, லட்சுமின்னு போட்டிருக்கு. லட்சுமியா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தெரியலையே. சேவ் பண்ணிட்டு இருக்க நம்பரை. நீ சேவ் பண்ண யாரோட செல்ல சேவ் பண்ணுவா? நீ சேவ் பண்ணிருப்ப. நீ தான் யூஸ் பண்ற போன். எனக்கு லட்சுமி யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. லட்சுமி அப்படின்னா யாரும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? மூடு. எனக்கு தெரியாதுப்பா யாருன்னு. ஏய் இரு, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. டேய் என்ன திமுறா? என்னப்பா?
சொல்லு, நீதான் சொல்லணும். என்னப்பா எனக்கு சரி, யார் இருந்தா லட்சுமி? வெறும் லட்சுமியா லட்சுமியான்னு சொல்றப்ப. இல்ல இல்ல எனக்கு தெரியல யாரும் திருவாளி, சேவா இருக்குன்னு எனக்கு திருவாளி தெரியல. உங்க சித்தியா? இவன் வேற கப்படி கொடுக்குறாரு. அவளேதான் ஞாபகம் இருக்கு. சும்மா இருடா நீ வேற. டேய், டேய், என்னம்மா பேச்ச மாத்திட்டு விடாத. யாரு? சேவ் பண்ணிருக்குடா. டேய் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேர் வரும் தெரியுமா? ஏதாவது போன் வந்துச்சுன்னா பேரோட வரும் தெரியுமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. கேட்டப்பையும் நீ என்ன சொன்ன தெரியுமா? அது எப்படியோ வருதுன்னு சும்மா கூட நீ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சும்மா கூட சொல்லி சமாளிச்சிருக்காங்க. நம்ம மாட்டிடுவோம், அதுக்கு முன்னாடியே நம்ம அப்படி சொல்லி வச்சிருவோம்னு கூட நீ சொல்லிருக்கலாமே. இப்ப என்ன மாற்ற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? இப்ப கால் வந்திருக்குன்னு அட்டன் பண்ணா இப்ப வந்து அவங்க திருப்பி கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டீங்களா? இல்லப்பா அது ஏதோ ஏதோ ராங் எரர்ப்பா. ஓகே, இப்ப வந்து இப்ப நீ ஹலோ சொல்லணும் அந்த பிள்ளைகிட்ட. சரி அந்த கால் கிட்ட பேசுறாங்க. எதுக்கு ஹலோ சொன்ன கட் பண்றாங்க? சரி நீயே எடு, நானே கூப்பிட்டு என்ன பண்ண போற? நானே கூப்பிட்டு பேசுறேன். போன்லாம் பண்ணாத நீ பாட்டுக்கு யாருன்னு தெரியாம ஏதாவது பிரச்சனை கிளப்பாம. யாருன்னு தெரியாமனா நீ சொல்லு சொல்லு சொல்லு. என்ன ராஜா கேஷ் கால் போடுங்க. இது வேற ஓடுது கொடுக்க. ஏய் கட் பண்ணிடி. எதுக்கு கட் பண்ண? கால் வந்திருக்கியா? ஏய் என்ன கட் பண்ண? கட் பண்ணானதுவா? இந்தாம்மா போன் இந்த பண்ணி விளையாடுமா. சரி போன் போடாத, நைட்ல யாராவது அவங்க வீட்டுல பாத்துட்டு போறாங்க. நைட்டு யாராவது அவங்க வீட்டுல பாத்துருவாங்க. அப்ப யார் அந்த பொண்ணு? நீதான் சேவ் பண்ணிருக்க மாதிரி சொல்லு. இல்ல என் ஃப்ரெண்ட் தான். என்னடா அவன் சொல்லு, பேர் உடைச்சிடுறா ராஜா. அவன் பேர் லட்சுமி நாராயணா, அதனால லட்சுமின்னு போட்டிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. கட் பண்ணி விட்டாங்க. ஏய் சொல்லு யாரு? எனக்கு தெரியாது. கட் பண்ணிட்டாங்க. லட்சுமி நாராயணா. ராஜா நீ யாரு எனக்கு தெரியும். அப்ப யாருன்னு தெரியும், இப்ப யாரு எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தெரியும். அதனால என்கிட்ட அந்த நடிப்பெல்லாம் போடாத. ஏய் என்ன நீ அப்ப என்ன தெரியும் இப்ப என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அப்பயே 1 2 3. ஓ இவரா? ஆமா. போன குடும்பம். ஏய் குடுறா, போன் குடுறா. வாங்குறது. ஏய் என் ஃப்ரெண்ட் தான் டி நாராயணா, சொன்னா கேளு பேசாம இரு. ஏய் நாராயணன் எனக்கு தெரியாது. நாராயணன் எனக்கு தெரியாதா? சரி தெரியுமா? தெரியும்னா நாராயணன் எனக்கு தெரியாதா ராஜா? போய் சொல்றியா? எதுக்கு அடிக்கிற? இதுவா என்னன்னு கேளுதுவா? அதான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். சிம்பிளா உங்க வீட்டுல போய் போட்டு கொடுத்துருவேன். என்ன பண்ணு? கேப்ப இப்படிதான் வளர்த்து விட்டுருக்கீங்களா? நான் வந்து வீடியோ போடுவேன். இவன் வந்து இன்னொரு பொண்ணு கூட பேச அப்படின்னு நான் போட்டுருவேன். ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி ஓகே நான் சொல்றேன். இந்த பொண்ணு என்னோட காலேஜ் மேட் தான். சரி ஓகே கேஷுவலா பேசிச்சுப்பா. கேஷுவலா தான் பேசுது. நீ காலேஜ் மட்டும் அப்ப பேச வேண்டியதானே? ஏன் நான் போன் பண்ண கட் பண்ணா? அப்ப உன்ன தெரியுதுன்னா என்னையும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. இத்தனை நாள் நீ எவகிட்டயும் பேசினதுல அவங்க காலேஜ்ல இருந்து யாரு பசங்க கிட்ட கூட நீ மெசேஜ் அனுப்ப மாட்டே. இப்ப என்ன பொண்ணு கிட்ட உனக்கு பாசம் நீ அனுப்புற? தெரிஞ்ச பொண்ணாச்சே ரிப்ளை சரி, பண்ணு. தெரிஞ்ச பொண்ணுக்கு நீ அனுப்புறேனே வச்சுக்கலாம். சரி, தெரிஞ்ச பொண்ணு நீ அனுப்புறேனே வச்சுக்கலாம். என்ன சொல்லவே இல்லை. அனுப்புற ஏன் கால் அட்டன் பண்ணிக்கலாமே. நான் என்ன படிச்சு திங்க போறேனா? நான் கொஞ்சம் ரகசியமா பேசி என்ன ரகசியம் பேச? அப்படி பார்த்து நீ காலைல சிவா கூட தான் கால் பண்ணா. நான் கூட பேசிட்டு தான் வச்சேன். முன்னாடி தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ரகசியமா இருக்கு? எனக்கு ஏதோ ரகசியம் இருந்திருக்கும். என்ன ரகசியம் இருக்கு அவங்க கூட? உனக்கு என்ன ரகசியம் இருக்கு அவங்க கூட? மத்தவங்க கூட நான் கூடயே இருக்கேன். நீ என்னமோ வேலைக்கு போயிட்டு வரேன்னா கூட திருடுதலம் பண்ணலாம். நீ கூடயே இருந்து திருடுதலம் அவ்வளவு கெத்தா அவனுக்கு? அவ்வளவு திமுறா அவனுக்கு? சும்மாவா? நெருப்பு என்னடா திருவா? வந்துருமா? அப்பா வந்துருமா? இல்லடி வந்துருடி. இது எப்படி நடிக்கிறது? எதுக்கு ஜம்ப் பண்ணுமா? ஜம்பு அப்பா கெத்து சொல்லு. அம்மாட்ட அப்பா கெத்து. மாசா கெத்தா கேப்டனா? ஓஹே ஏய் சொல்லு, என்னன்னு சொல்லு. இல்லாட்டி உங்க அம்மா கூப்பிட்டுருவேன் ராஜா. இங்க ஒரு அது ஒண்ணும் இல்ல. அது பொண்ணு கேஷுவலா பேசிச்சு. சும்மா இது என்ன இது எப்படி இருக்கு என்ன விசாரிச்சு பேசி. அதுதான்டா நானும் சொல்றேன். அந்த பொண்ணு சும்மா தானே பேசுது. நான் அட்டன் பண்ண போய் பேசிருக்க வேண்டியதானே நான் கேட்கிறேன். அதுல அது எப்படி டைரக்டா அவங்கள்ட்ட பேச முடியும்? அந்த பொண்ணு ஆக்சுவலா அந்த பொண்ணு சொன்னிச்சு
நிலா வந்து டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ போனா அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்காமா சரியா, அந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம் அந்த பிள்ளை டைவர்ஸ் பண்ணி நான் கட்டிக்கோன்னு சொல்லி அவன் புருஷன் கூட போய் போட சொல்றா. உன் கூட இப்ப அடுத்த புருஷன் எப்ப வீடியோ போட முடியும்? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மையை சொல்லு, மரியாதை உண்மையை சொல்லு. என்னப்பா வேற யாரு பண்ண? எந்த லட்சுமி? இது ஒரு வேற லட்சுமிப்பா. யாருன்னு சொல்லு மரியாதை. இது லட்சுமிப்பா, இது ஒரு லட்சுமிப்பா. அவ்வளவுதான்ப்பா, தெரிஞ்ச பொண்ணுப்பா, அவ்வளவுதான்ப்பா, சும்மா பேசணும்பா. ஏய் சும்மா பேசுறேங்கிற, இப்ப என்ன திடீர்னு அந்த பொண்ணு சொன்னப்ப வீடியோ போட்டு என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு தங்கச்சி பாட்டு பண்ணி பேசுறது. அந்த வீடியோ இல்ல, யூடியூப் வீடியோ கப்பல் பண்ணலாம்னு சொல்லுது. கப்பல் வீடியோ எப்படி அவன் கண்டவாலும் வந்து பண்ண முடியும்? கல்யாணம் அவங்க தான் பண்ண முடியும். அதுக்குதான் உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லுது. சரி நான் போய் கேக்குறேன். நான் பேசி சொல்றேன், அந்த பிள்ளைக்கு அப்படிதான் பண்ணணுமா தப்பு அப்படின்னு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். நான் புரிய வைக்கிறேன். என்னை விட யாரா இதா புரிய வைக்க புரிக்கி எல்லாம் பேசக்கூடாது நான் சொல்லுவேன். ராஜா என்ன குடுனா குடு இருப்பா. அது இல்லாம அந்த பொண்ணு பார்த்தா கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கு. நம்மள மாதிரி யங் கப்பல் கொஞ்சம் நம்ம பாட்டு டப்புன்னு பண்ணி அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது பாரு. பொறுமையா நீ ஒரு இடத்துக்கு போனாலே அங்க அழிவு நிச்சயம். அந்த இடம் நாசமா போயிடும் எனக்கு தெரியும். நீ வந்து பேசாத சரியா? எனக்கு கீழே வலிக்கிற வாடி திரும்பி வாடி, அப்பாவை நீதான் காப்பாற்றுவா. வந்து அம்மாட்ட வந்துறியா? இங்க வா சொல்லு. என்னன்னா நான் சொன்னேன், அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட. அது பதிலுக்கு என்ன தெரியுமா சொன்னிச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம வந்து பர்ஃபெக்ட் பேரு. நீ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை எனக்கு குழந்தை அப்படி சொன்னிச்சு. வெக்கமா இல்ல, செருப்பால் அடி. சரி உனக்கு என்ன தோணுது அத சொல்லு. எனக்கு பெட்டர் ஆஃபர் இருக்கணும். இல்ல பேதியில போவான் ஏ செத்த பயல, உனக்கு எங்க பேதியும் வாந்தியும் எடுக்கு. இது என்னடா இது? எல்லாருமே இது வரைக்கும் சிங்கிள் கப்புலா தான் பண்ணிருப்பேன், நம்ம டபுள் கப்புலா பண்ணலாம்ல. எப்படி ரெண்டு கொண்டாட்டி ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே இல்லையாமா? கேட்டாலே ஒரு கேள்வி தேவலாம் பேசக்கூடாது. திருவிழி பாத்தியா இல்லையா? 9 கொண்டாட்டி கேக்குறாங்க. இப்படி பேசலாமா சொல்லு? நீ அப்படியே சொன்னா அவளுக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் எனக்கு நான் கல்யாணம். நான் சொல்லல, லட்சுமி செல்லம் சொல்லுச்சு. அத நான் உங்களுக்கு அப்படியே சொன்னேன். சரி கூட போன் பண்ணுவாங்க பிள்ளைக்கு. அது பாவம், அவங்க நேரம் அவங்க புருஷன் கூட பேசிட்டு இருக்கோம். 10 மணி ஆகுது. 10 மணி ஆச்சு, நான் என் புருஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எதுக்கு அது சின்ன பிள்ளை தெரியலாம அறிவு இல்லாம சொல்லிருச்சு. மடி அடிடா அம்மா அடிடா, அம்மா அடிடா. ஐயோ அம்மா அம்மா ஐயோ திருவா 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 திருவா. நான் வந்து தனியா ஆடிட்டு இருக்கேன், என் கூட யாரும் அவங்கள கூட்டு ஆடு, கூட்டிட்டு ஓடு, ஆடாத வீட்டுக்கு கூட்டிட்டு ஆடு, கூட்டிட்டு ஓடு. வேற லெவல் இருக்கு. ஐயோ இவன் வேற முன்ன பேசிட்டு இருக்கோம், தனியா போய் பேசாத. அப்பாட்ட போகாது, அப்பா ஏமாத்திட்டு ஓடிடுவான். ஏமாத்திட்டு ஓடுவான். இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் உங்க வீட்டுல சொல்றேன். பேபி இப்படியே சொல்லு. சரியா நான் இதுக்கு வந்து வீடியோ போடுவேன். நான் காலையில எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் போடுறேன் யூடியூப்ல. நான் தான் ட்ரெண்ட் ஆகுறேன். உங்க வீட்டுல இத சொல்றேன், நான் அவனை முடிக்கிறேன். நான் பாத்துட்டு முடிக்கிறேன்னா எப்படி தெரியுமில்ல, அவன் தெரிஞ்ச எல்லாருக்கும் முடியறியா முடிக்கிறவான்றத பாரு. நாளைக்கு பாரு அவனை, நாளைக்கு பாரு. அடிக்கிறேன். எதுக்கு பேசுற? யாரை கேட்டு நீ பேசுற? நான் தான் கேட்கிறேன். யாரை கேட்டு பேசணும்? தனி ஒரு மனிதனுக்கு பேச உரிமை இல்லைன்னா அது ஏதோ சொல்லியிருக்காரு பாரதியார். ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். செல்லக்குட்டி என் பையன்டி. No, this is not தப்பு. இப்படி பேசக்கூடாது. என்ன சொல்ற? என்ன சொல்றான்? போன கொடு. ஆடி தங்காளி வடி. அவன் பயமுறுத்தாத. பயமுறுத்தாத. உங்க அம்மா கூப்பிடுறேன் சொல்லுவான். எது நமக்கு தெரியலையே.
ஏன்டி ஏன்டி அப்பா ஒடி போடுறா போன போடுறா என் சித்தி ஃபோன் பண்றேன். உன்னோட சித்தி போனே கட் ஆயிடுச்சு. சரி என் டார்லிங் ஹலோ ஹலோ ஹாய் லெக்ஸு குட்டி செல்ல குட்டி. ஹலோ நான் ஒன்றும் ஃபோனே பேசல பாருங்க, சும்மா சொன்னேன் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லை, அது தெரியாத சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு. நான் நாளைக்கு சொல்றேன். இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனோட போய் சந்தோஷமா சொல்லுடா. அதுதான் ஏய் நாங்க டீலிங் இருக்குடி. நான் காலையில என்ன பேசுறேன். டீலிங் இருக்கும்? அது நானும் ஆக்சுவலா அந்த பிள்ளை கழட்டி விட்டு தரேன், எனக்கு பிடிக்கல. கழட்டி விட்டு தரேன். நம்ம வந்து கல்யாணம் முடிச்சு சுவிட்சர்லாந்து போயிடலாம்னு சொல்லியிருக்கேன். சுவிட்சர்லாந்து போற காசு இல்லைன்னா எங்கேயாவது பக்கத்துல போக வரைக்கும் கூட போவோம் நாங்க. உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையில? காத்து பேய் பேய் இல்லடா, அங்க உட்கார்ந்திருக்கா செல்வா வெளியே. செல்வா வெளியே உட்காந்துருக்கானா? செல்வா இங்க வா. டேய் நான் உன்கிட்ட சொல்றேன். செல்வா அவனு சிரிக்கிட்டவன் சரியா? எல்லாருமே சொல்றேன், உனக்கு கேவலப்படுத்துறேன். சரி. வீடியோ போடுறேன் நாளைக்கு, நான் பாத்துட்டே இருக்கேன். செல்வா ஏய் ஒரு தடவை நீ உன்னோட சிஸ்டர்கிட்ட பேசு. குடு பேசுறேன். குடுடா அதுக்காக கேக்குறேன். குடுடா குடு. எதுக்கு எங்களோட போட்டோ வால்பேப்பர் வச்சிருக்க? மத்தவங்க வச்சுக்க. லட்சுமி போட்டோ இன்னும் வரல எனக்கு. நான் போட மாட்டேன். அதான் போன் போக மாட்டேங்குது, வேற கட் ஆயிடுச்சு பாரு. நான் கூப்பிடுறேன். குடு. நீ கூப்பிட்டாலும் போகாது, நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, நீ யாரையாவது வச்சுக்கோ, நான் யாரையாவது வச்சுக்கிறேன். நம்ம சேர்ந்து வீடியோ போடுவோம். என்ன சொல்ற? அப்போ அப்போனா 2 couples ஆகாது, 3 couples ஆயிடும். பரவாயில்ல, உனக்கு என்ன நீ எப்பவுமே எந்த காரியத்துக்குமே 3 பேரா போக கூடாது, தெரியுமா தெரியாதா? அதுக்கு 4 பேர் போறாங்கல. 3 செட் ஆயிடும். நீ 2 பேர் நாங்க 2 பேர் ஆயிடும்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி பார்த்தா அப்படி எப்படி பார்த்தா கணக்கு நீ சொல்ற கணக்கு தப்பா வரும். பானை கையால உன்ன போட்டுட்டேன். இதான் வேற. சரி என்ன செல்வா கூப்பிட்டு வர மாட்டேங்கிறான்? கூப்பிடுறானே. செல்வா இங்க வாமா. செல்வா இங்க வாயா. இவன் பாருடா, ஏதோ ஒரு பொண்ணுடா, யாரோ ஒரு பொண்ணு கால் பண்ணுதுடா. அப்படியா? அப்படியா? எப்படியாவா? நீ யாரோ பார்ப்பியாடா, கரெக்ட் பண்ணிட்டு போய். நான் கூப்பிடுறேன், அதுக்குள்ள திருப்பி எடுக்க மாட்டேங்குதுடா. சரி எனக்கு பயப்பட்டுனே வச்சுக்கலாம். இவனை கூப்பிட்டு பேசலாம்ல. இவன் சொன்னா அதுக்குள்ள நம்ம சேர்ந்து வீடியோ போடுறாங்க. யாராவது அப்படி செய்வாங்களா? காலைல நான் இவனுக்கு அகேன்ஸ்டா வீடியோ எடுத்தாரு, நீ அப்லோட் பண்ற சரியா? ஏய் இப்ப போன் பண்ணி என் லட்சுமி டார்லிங்க்கு நான் முத்தம் கொடுக்குறேன். என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் உங்க அம்மாட்ட சொல்றேன். ஒரு சின்ன பையன் உன்னை பார்த்து சிரிக்கிறானே, அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல, தூக்குமாடி தொங்கலுன்னு இல்ல உனக்கு? இப்ப பாரு ரிங் ஆகுது. சொன்னல எடுக்க மாட்டான். 9:28க்கு மேல போன் பண்ணா எடுக்க மாட்டான். ஏன்? அது நான் சொல்லி வச்சிருக்கோம் பேரு. செல்வா அவன் போன கூட இங்க பாரு. அந்த லட்சுமி இவன் தான். அவனுக்கு உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுடா. புரியுதா? அந்த பிள்ளைகிட்ட வந்து அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறான்னு எனக்கு சரியான டவுட். அதுக்கு லட்சுமி பேர் போட்டா அதுக்கு தான் பேசுறான்னு வந்துருவான். அப்படிதான் நினைக்க முடியும். அப்படிதான் நான் நினைப்பேன். என் போனே என் கண்ட்ரோல்ல இல்ல செல்வா. இந்த பேர் மாத்தி சேவ் பண்றதுக்கு நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்படியே சந்தேகத்துல பொத்துக்கிட்டு எவ்வளவு அடி அடிச்சா தெரியுமா? கல்யாணம் போய் வீக்கிச்சு. போடா வாயே. அங்க போய் போடு. மூடி போ. அங்க வாரி கேட்டனுக்கு பின்னாடி பாரு. மூடி போ. மூஞ்ச காட்டு. தேவையில்ல போ. இரு நானே இருக்கு.
பல்பு வாங்கிய நிலாவே. நான் என்ன பல்ப் வாங்கினேன்? அவனோட எக்ஸ் லவர் நினைச்சேன் நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு எக்ஸ் லவர் இருக்கே. போதும் நீங்க இதோட வாயை முடிக்கீங்க. எதுக்கு? நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன், அப்புறம் ரெண்டாவது வேற பொண்ணு, அப்புறம் மூணாவது என்னைய கல்யாணம் பண்ணேன். இங்க ஒருத்த வராம பாருங்க. ஏய் என்ன உங்க அம்மா சொன்னது போதாது உன் பங்குக்கு நீயும் சொல்றியா? என்ன சிரிப்பா இருக்கு. நாங்க ஒரு காமெடி சொல்லி சிரிச்சதுனால உன்னோட மலர நினைவுகளை ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மொத்த கட்டு சோத்தே அவுத்திருப்பா ஒருத்தி. ஆல்ரெடி பாதி வந்துருச்சு. ஓகே பரவாயில்ல, இந்த ஐடியா நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன், நீ இந்த மாதிரி மட்டும் பிராங்க் பண்ணாத, பண்ணினா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கறத சொல்லிருக்கேன். ஓகே இந்த ஐடியா கொடுத்தது அவன்கிட்ட கேளு. அவன் ஐடியா கொடுத்தா நமக்கு தெரியணுமா இல்லையா? நம்ம எல்லாம் பண்ணிருக்கோமே, வெளியே சொல்லிடுவாங்களே, என்ன பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்கணும்ல. ஓகே நான்லாம் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன், சிங்கம் அஞ்சான் நெஞ்சன். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எடிட் பண்ணும்போது பாரு, எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ என்ன சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.